வணக்கம். விஜய் டவுன் தங்களை வரவேற்கிறது. சென்னையின் முக்கியமான 70s கிட்ஸின் மறக்க முடியாத 2K கிட்ஸுக்கு தெரியாத சென்னை வந்தவர்கள், சென்னை வந்திறங்கிய பஸ் ஸ்டாண்ட், வந்தாரை வாழவைக்கும் சென்னைக்கு வந்தவர்கள் மறக்க முடியாத நினைவுகள் அடங்கிய பஸ் ஸ்டாண்டு. தொலைதூர ஊர்களுக்கு இயக்கப்பட்ட போக்குவரத்து கழகமான திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்தின் பேருந்து நிலையமான சென்னை பாரிமுனை, அதாவது பாரிஸ் திருவள்ளுவர் பேருந்து நிலையம், டிடிசி பஸ் ஸ்டாண்ட் சென்னை. இந்த பேருந்து நிலையத்தின் நினைவுகள் அடங்கிய தொகுப்பு தான் இந்த வீடியோ. இன்று இருக்கும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அதற்கு முன்பு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட், அதற்கு முன்பு சென்னையில் இருந்த வெளியூர் செல்லும் பேருந்துகள் புறப்பட்டு சென்ற பேருந்து நிலையம்தான் டிடிசி பஸ் ஸ்டாண்டு. சென்னை மக்களின் போக்குவரத்து தேவைக்காகவும் போக்குவரத்து நெரிசலுக்காகவும் இந்த பேருந்து நிலையத்தின் இடவசதி பற்றாக்குறை காரணமாகவும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. இந்த டிடிசி பஸ் ஸ்டாண்ட் அதோடு தன் சேவையை முடித்து கொண்டது. சென்னையின் ஒரு அடையாளமாக பாரிமுனை, அதாவது பாரிஸ் ராஜா அண்ணாமலை மன்றம் எதிர் பக்கத்தில் பரபரப்பாக காணப்பட்ட இந்த பேருந்து நிலையம் இன்று காலி மைதானமாக இருக்கிறது. 70, 80, 90 கிட்ஸுக்கு தங்கள் வாழ்வில் இந்த பேருந்து நிலையத்தின் சேவையை மறக்க முடியாது. இந்த திருவள்ளூர் பஸ்ஸில் சொந்த ஊர் செல்வது 80, 90 கிட்ஸுகளுக்கு ஒரு தனி சந்தோஷம்தான். இந்த திருவள்ளூர் பஸ்ஸையும் இந்த டிடிசி பஸ் ஸ்டாண்டையும் அன்றைய பல சினிமாக்களில் பார்க்க முடியும். இன்று ஆன்லைனில் முன்பதிவு மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நேரடியாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் மேல்தளத்தில் உள்ள முன்பதிவு அலுவலகத்தில் முன்பதிவு செய்து பயணம் செய்தனர் அன்றைய சென்னை வாசிகள். சென்னை எவ்வளவோ மாற்றங்களை கண்டிருக்கிறது, எவ்வளவோ பழமையான விஷயங்களை இழந்திருக்கிறது. அவ்வாறு இழந்த இந்த முதல் பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தின் நினைவுகளை மறக்காமல் இருக்கவே இந்த பதிவு. நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருவள்ளுவர் பஸ்ஸில் பயணம் செய்திருந்தால் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லவும். இந்த பேருந்து நிலையம் இன்று இல்லை என்றாலும் இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்தது என்று சொல்வதென்றால், இன்றும் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கும் எஸ்சிடிசி பஸ்கள் புறப்படும் திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டு போலவே தான் சென்னை திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். இந்த திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டில் இருந்துதான் தமிழகத்தில் உள்ள தொலைதூர ஊர்களுக்கும் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள ஊர்களுக்கும் திருவள்ளுவர் பஸ்கள் இயக்கப்பட்டன. அதேபோல் வெளிமாநில பேருந்துகளும் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்துதான் இயக்கப்பட்டன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜய் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.